பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில கூட உங்களை சந்திக்க ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் இந்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமாக ஏசப்பா நமக்கு வாக்கு கொடுத்தது போல நீங்கள் பெரிய ஸ்தோத்தரிங்க. உங்க வாழ்க்கையில நன்மை செய்வேன், நன்றி செலுத்துங்க, நன்மை செய்வேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாய் நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்துனீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க கர்த்தருக்கு நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தினீங்களோ, அவருடைய நாமத்தை நீங்க ஏசப்பா நாமத்தை உயர்த்தினீங்களோ, கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அவர் நன்மைகளை செய்து கொண்டே இருந்தார். ஆமென். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நம்ம புதிய வருஷத்துக்கு போகிறதுக்குள்ளாகவே நல்லா கர்த்தரை ஸ்தோத்தரிச்சு, நல்லா கர்த்தரை துதிச்சு, அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 135 அதிகாரம் 19 வசனம், ஸ்லாம் சாப்டர் 135 verse 19 வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். இந்த நாள்ல தேவ பிள்ளைகளா இருக்கிறோம்ல, நாம கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்ல, அதுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கணும். ஆமென். பெரிய ஊழியக்காரங்க தான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும்னு இல்ல, இல்ல பெரிய தீர்க்கதரிசிங்க தான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும்னு இல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தர் நாமத்தை அறிஞ்ச, இயேசுப்பாவை தெரிஞ்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க கர்த்தரை ஸ்தோத்தரிக்க அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென். இன்னும் 2 நாள் முழுவதுமாக உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. உங்க வாயிலோ இல்ல உங்க சிந்தனையில வீணான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, வீணான பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இது இடம் கொடுக்காதீங்க. இந்த 2 நாள் முழுவதுமாய் உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல வருகிற இந்த புதிய வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் முடிசூட்டுவார். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமா முடிசூட்டுவார். ஆமென். பாருங்க, இந்த 2 நாள் முழுவதுமாக ஒருவேளை நீங்க வண்டி ஓட்டிக்கொண்டு இருக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்ல நீங்க வீட்ல வேலை செய்யும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதம் சொல்லுது, தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். ஆமென். பெரிய டைம் கிடைக்கும்போது தான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும் இல்லைங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்மை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க அவரை ஸ்தோத்தரிக்க ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களை ஏசப்பா உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளை கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஒப்பு கொடுக்கிறீங்களா? செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில ஏசப்பா நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த நாள்ல தாவீது எப்படி ஏசப்பா உம்மை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தாரோ அந்த கிருபை எங்கள் மேல வரும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. இந்த 2 நாளும் உம்மை ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே ஏசப்பா உம்மை துதிக்க, உங்க நாமத்தை மையப்படுத்த அந்த கிருபை எங்களுக்கு இருந்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஒவ்வொரு உபகாரங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஒவ்வொரு அற்புதங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாள் முழுவதுமாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிச்சு கொண்டே இருக்கணும், உங்க நாமத்துக்கு ஏசப்பா ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமம் மாற்றம் மைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.